இன்றைய வேதவசனம் ஜனவரி 16. வேதத்துல 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். நம்மளோட லைஃப்ல நம்ம எதிர்பார்த்த விஷயங்களும் நடந்திருக்கலாம், எதிர்பார்க்காத விஷயங்களும் நம்மளோட வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஸோ அந்த எதிர்பார்த்த விஷயங்கள் நம்ம நடக்கும் போது நமக்கு எப்படி இருந்திருக்கும், செம்ம ஹாப்பியா இருந்திருக்கும், நம்மளோட இருதயமே மகிழ்ந்திருக்கும். ஆனா எதிர்பாராத விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில நடந்திருக்கும் போது அது கண்டிப்பா நமக்கு ஒரு அதிர்ச்சியையும் கஷ்டத்தை தரக்கூடியதா தான் காணப்பட்டிருக்கும். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில எந்த காரியத்தையும் ஒரு நோக்கம் இல்லாம அனுமதிக்க மாட்டாங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு காரணம் இருக்கும். நமக்கு அந்த காரணம் தெரியாம இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட நாட்கள்ல, அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகள்ல ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு ஒரு அனுபவத்தை கற்று தருவாங்க. ஸோ அப்படி பலவீனமான ஒரு கஷ்டமான நேரத்திலையும் நம்ம ஆண்டவரோட நெருங்கி ஜீபிக்கும் போது அதை பலம் உள்ளவர்களா நம்மளால மேற்கொள்ள முடியும். ஸோ பலவீனமா நம்ம இருக்கோம், நம்மளால தாங்க முடியல அப்படின்னு நீங்க யோசிக்கவே வேண்டியில்லை. நீங்க ஆண்டவர் இடத்துல போங்க, கண்டிப்பா ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தையும் தருவாங்க. அதுல இருந்து ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில கற்றுத்தரக்கூடிய பாடத்தையும் நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். ஸோ பலவீனமான சூழ்நிலைகளையும் நம்ம சோர்ந்து போகாம ஆண்டவர் அந்த பலவீனமான சூழ்நிலைகளை மேற்கொள்ள தக்கதான பலத்தை நமக்கு தருகிறாங்க. ஸோ அந்த பலத்தோட நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்ம மேற்கொள்வோம். Thank you. Have a good day.